Hello மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் SL Love Tech. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ டே 3 ஆஃப் வயநாட் ட்ரிப் தான். ஸோ எஸ் டே 3 நம்ம வயநாட் ட்ரிப்ல என்னென்ன பிளேசஸ் நம்ம போயிருந்தோம் அண்ட் எங்க ஸ்டே பண்ணோம் இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க பேஜை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டே 3 பார்த்தீங்கன்னா மார்னிங் ரூம்லேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கோழிக்கோட் கிளம்பிட்டோம். பிகாஸ் நமக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுக்கு வந்து நம்ம கோழிக்கோட்ல டு சென்னைக்கு தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ கோழிக்கோட் போயிட்டு அங்கே இருக்க பீச்சஸ் அண்ட் போட்டிங்ஸ்லாம் அப்படியே அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அண்ட் நைட் வந்து நம்ம பஸ் ஏறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஸோ பிளான் வந்து இப்போ தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வயநாட் ட்ரிப்போட டே 1 அண்ட் டே 2 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. கோழிக்கோட் வந்துட்டோம். ஆக்சுவலி மேலே பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நல்லாவே சில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு. பட் கோழிக்கோட்டில் அப்படி இல்லை, நல்லா கொஞ்சம் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடும் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா பிளேசஸுமே க்ரௌடாக இருப்பாங்க. ஒரு பிளேஸுமே நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே கோழிக்கோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட்ஸ் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருந்தது. நாங்கள் கோழிக்கோடு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப்டர்நூன் டைம். ஸோ பீச்லேயும் வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு தான் இருந்தது. நாங்கள் அப்படியே அங்கே பீச் ரோட்டில் ஒரு வாக் போயிட்டு அப்படியே வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ தான் காட்டுறேன் பாருங்கள். லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் பிரியாணி தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குது. பட் அடியில் வந்து தொக்கு வச்சு சிக்கன் வச்சு கொடுத்துருக்காங்க. பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு.
ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே கோழிக்கோட் பீச்சில் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம். தென் அங்கே ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கேலிகட் பீச்சில் தான் இருக்குது. வேவ்ஸ் வர வர அந்த பிரிட்ஜும் வந்து அப்படியே மூவ் ஆகுது. ஸோ பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஹெட்க்கு பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நாங்களும் அப்படி கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நல்ல வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அது மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த வாக் எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பைசன் போட்டிங்க்கு தான் வந்திருந்தோம். ஸோ பைசன் போட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோயர் டெக் அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டெக். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டெக் தான் புக் பண்ணியிருந்தோம். பைசன் போட்டிங்க்கு பார்த்திங்கன்னா பர் ஹெட்க்கு வந்து 250 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ் பார்த்தோம். அண்ட் வந்து வியூவும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பீச் தென் அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. பசிக்குதுன்னு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கெஃபே தான் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபிஷ் ஃபிங்கர் அண்ட் ஜூஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ரிட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் IBM பஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் 1100 per ஹெட்டுக்கு தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், பஸ் ஏறிட்டோம். மார்னிங் சென்னையில் வந்து ரீச் ஆகிடும்.
இவ்வளோதான் டே 3 ஆஃப் வயநாட் ட்ரிப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.